உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். இதுதான் உலக நியதி. ஆனா திமுகவுக்கு இந்த உண்மை புரியல போல. அதனாலதான் செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சிடலாம்னு பாத்துருக்காங்க. ஆனா நீதிமன்றமோ இந்த முறை திமுகவுக்கு பாடம் புகட்டி தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. முதல் சம்பவம், 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்த டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. இது உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை மேல திமுக வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்குல தீர்ப்பு சொன்ன உயர் நீதிமன்றம் அதெல்லாம் உரிமை மீறலும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அமலாக்கத்துறை சோதனை செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சம்பவம், 2002ஆம் ஆண்டு சட்டவிரோத சொத்து குவிப்பு செஞ்சதா அமைச்சர் துரைமுருகன் மீது வழக்கு தொடரப்பட்டது. ஆனா 2007ஆம் ஆண்டு திமுக ஆட்சியப்போ இந்த வழக்குல இருந்து துரைமுருகன் விடுவிக்கப்பட்டாரு. அந்த விடுவிக்கப்பட்ட தீர்ப்பை இப்போ ரத்து செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்த உத்தரவிட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம். மூன்றாவது சம்பவம், எப்ப பார்த்தாலும் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் அவதூறாகவும் பேசி வரும் திமுக அமைச்சர் பொன்முடி மேல தாமாக முன் வந்து வழக்கு தொடர்ந்திருக்குது உயர் நீதிமன்றம். நான்காவது சம்பவம், பிணையில் வந்திருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சரா தொடரக்கூடாது அப்படின்னும் 28ஆம் தேதிக்குள்ள அமைச்சர் பதவியை அவரே ராஜினாமா செய்யல அப்படின்னா அவருக்கு பிறப்பிச்சிருக்கிற பிணையை ரத்து செஞ்சிடுவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்குது உச்ச நீதிமன்றம். இப்படி உயர் நீதிமன்றத்தில் ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் திமுக அசிங்கப்பட்ட அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அகாடா